அப்படி பாரு பழமொழியல் அதுதான் நல்ல. மாமா வந்து கூழ் ஒடிக்கிறதுக்கு ஃப்ளார் செய்யுது. நண்டு கடிக்க பள்ளி கொண்டு வச்சு விட்டுருவாங்க. அதுதான் இந்த கூழ் குடிக்கிறதால ஒரு நல்லது இருக்கு. எல்லாருமே இதுல தான் குடிக்க போறோம். புலாவில் ஒரு புலாவும் ஒரு வடிவில் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆள் கனவை மீன் நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான இடத்துல வந்து இப்போ நாங்கள் கூழுக்கு தேவையான பொருட்களை காக்கில் எனது இன்னொரு பக்கங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா மீன் தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். மீன் நண்டு கணவாய் அதோட பாறை மீன். இது என்ன மீன்? இது எரியால் கணவாய் இதெல்லாம் மீன் வேண்டி இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் கூழ் காய்ச்ச போகிறோம். ஏன்னா இந்த முதல் தடவையாக நாங்கள் இன்றைக்கு வந்து கூழ் காய்ச்சி அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் முழுமையாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டோம்னா நண்டு இறால் இருக்கு, பாறை மீன் மற்ற எரியால் மற்ற கணவாய் இல்ல அப்போ எல்லாம் வேண்டி கொண்டு வந்துருக்கிறோம். வேணா சரி நாங்கள் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். மீனை வெட்டுவோம். இப்போ முதல்ல நாங்கள் வந்து கட் பண்ணணும். என்ன கட் பண்ணி எடுப்போம். ஓகே பார்த்தீங்களோ அப்படி இருக்கு மீன்கள். பெரிய கணவாய் பெரிய மீன், நண்டு மட்டும் சின்ன பாருங்க அப்படி இருக்கணும். நண்டெல்லாம் அப்படி மீன் இந்த பெரிய மீன் பெரிய மீன் பாறை மீன் அப்படி பாறை மீன். முதல்ல பாறை வெட்டுவோம். முதல்ல கணவாயை வெட்டுவோம். சொன்னா மையெல்லாம் முடிஞ்சிடும். முதல்ல நான் கணவாயை வெட்டுவோம். தண்ணியை விட்டுட்டு தண்ணியை விடுவோம். தண்ணியை விட்டு 3 கணவாயும் என்ன விலை? 1/2 கிலோ கணவாய் 700. 1/2 கிலோ கணவாய் 700 ரூபா. 1/2 கிலோ பாறை மீன் 700 ரூபா. எல்லாமே சரியான விலை. என்னது விதைனாலும் சாப்பிடத்தான் வேணும். கத்திரிக்கோளால் விட்டுலாமே. சிற கணவாய்க்கு முட்டை இருக்கு. முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கணவாயில இந்த மை இருக்கட்டும். இந்த மையை தான் முதல்ல எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் கரைஞ்சி தான் வைங்களேன், கறியே கருப்பாக தான் இருக்கும். என்ன மைதான் முக்கியமாக எடுக்க வேண்டும். சிற கணவாய்க்கு முட்டை இருக்கு, நல்ல டேஸ்டாக இருக்கு. முட்டை உங்களுக்கு முட்டை என்ன சரியான விருப்பம்? இல்லை முட்டை எல்லாம் முட்டை இல்லை. இந்த மையை தான் கவனமாக எடுத்துட்டு. ஓஹோ கரைஞ்சி வச்சு பார்த்தீங்களா? கரைஞ்சா அப்படிதான் இருக்கு, கருப்பு கலர்ல. கருப்பு கலர்லாம் கறியே இருக்கும். ஆனால் சில பேர் மை போட்டு சமைக்கிறது. சில பேர் சமைக்கிறது அது என்னண்டா கறி வந்து கலராக இருக்கு. ஏன்னா அதை விட கொஞ்சம் வெடுக்கா இருக்கு கறி. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சரி நாங்கள் எல்லாம் மீனெல்லாம் வெட்டிட்டு பார்ப்போம். இதெல்லாம் தோல் இருக்கணும். கணவாய்க்கு பெரிய வேலை இருக்கு. இப்போவே 11 மணி ஆச்சு. 11 மணி ஆயிடுச்சு. அதோட இந்த கணவாய்க்கு இது எடுக்கணும். இந்த உள்ளுக்கு ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். ஏதோ தெரியாத மாதிரி நாங்கள் சொல்கிறோம் நினைக்க கூடாது. தெரியும் என்றாலும் நாங்களும் சொல்கிறோம். வேணாம் ஒரு சொல்கிறோம். சரி நாங்கள் எல்லாம் வெட்டிட்டு பார்ப்போம். சரி ஓகே நாங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த மீனை வெட்டுவோம். பெரிய மீன் 3/4 கிலோ ஒரு மீன். ஒரு மீன் மட்டும் 3/4 கிலோ 500 ரூபாய். ஒரு முக்கியமானது இருந்தது. ஆனால் நாங்கள் இருக்கு இருந்தது. ஆனால் விட்டுட்டா என்ன செய்கிறேன். இந்த மீனுங்களை வந்து பொக்குண்ணி இருக்கு, டேஸ்டாக இருக்கு. ஆனால் அதோட செதில் வந்து கூட இந்த மீன் செதில் கூட பொக்குண்ணி இருக்கு. நல்ல டேஸ்ட் பொரிக்கு. ஆனால் பொரிச்சு சாப்பிட நல்ல சுவையான மீன். வெட்டி எடுத்தது. சரி நாங்கள் எல்லாம் வெட்டி போட்டு பார்ப்போம். ஓகே இதை வந்து வழியாக கழுவி எடுப்போம். கழுவி போட்டு கட்டிக்க போட்டு என்ன நண்டு ராலையும் போட்டு வச்சுக்கோம். நண்டு இருந்தாலும் சேர்த்து கழுவுங்க. கழுவி போட்டு இந்த கழுவி எடுத்து போட்டு வந்து உடைப்போம். அதனால் மீன் எல்லாம் கழுவியாச்சு. இந்த மீன் கழுவியாச்சு. இந்த மாதிரி கழுவி இருக்கு. இதான் அந்த மீன் இந்த பொக்குனி. இந்த 2 பாதியாக வெட்டுப்பட்டு, நல்ல பெரிய பொக்குனி 2 பாதியாக வெட்டுப்பட்டுட்டு. இதெல்லாம் கூழுக்கு நண்டுகள் வந்து இப்படியான நண்டு தான் நல்லது. சின்ன நண்டு தான் நல்ல கூழுக்கு. அதான் சின்ன நண்டா பார்த்து எடுத்து கொண்டு வந்து நாங்கள் போண்டே மீனை கொண்டு எங்கள் வீட்டை வச்சுட்டு வந்து நண்டை உடைப்போம். நண்டை உடைப்போம்.
ஓகே. சின்ன நண்டு தான், நல்ல சின்ன நண்டு தான், ஆனால் நல்ல நண்டு சின்ன இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கே இல்லை, இதுக்கே சின்ன இல்லை. குட்டி குட்டி நண்டு ஆனால் நல்ல சின்ன இல்லை. ரச நண்டு தான் நண்டு. மச்சம் போட்டு இது கூழுக்கு தானே. கூழுக்கு சின்ன நண்டு தானே இல்லை. அப்படியே போடுவோம். இதுக்கு அப்படி சின்ன இது நல்ல சின்ன. இப்படி எடுத்து இதை போடுறேன். நல்ல நண்டு இது பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன. எவ்வளோ சின்ன சின்ன நண்டு தான் நல்ல சின்ன. நல்ல சின்ன நண்டு, நல்ல நல்ல நண்டு. சதையேண்ணா சின்ன நண்டு நல்லதாக செஞ்சு வேணும். சின்னையெல்லாம் போய் போடுவோம் வலிச்சு, அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கு வெட்டிச்சு இது தோண்டி எடுத்துன்னுக்கு இந்த நண்டில் எவ்வளோ சின்ன. இதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு கூழ் காய்ச்ச போகிறோம். கூழ் காய்ச்சி குடிச்சு கிணறு ஆகிட்டேன். காய்ச்சி குடிச்சு காய்ச்சணும் வேண்டாம். ஒரு நாள் நண்டு இருக்கும், ஒரு நாள் வால் இருக்கும், சில நேரம் ஒன்றும் இருக்காது. போய் வர இன்றைக்கு கூழ் காய்ச்சி 2 இதோட போயில நான் மீன் வாங்க தான் போனது. பார்த்தா கூழுக்கு எல்லாமே இருந்துச்சு. அப்போ வாங்கி வந்து வந்தாச்சு. இல்லை சின்ன நண்டு திடீர்னு பண்ணி வந்து வந்தாச்சு. திடீரென்று தான் என்னென்றாலும் செய்யணும். யோசிச்சு பிளான் பண்ணி எல்லாம் செய்தால் சரி வராது. என்ன பிளான் பண்ணினா இப்படித்தான் நடக்கும். பிளான் பண்ணாமல் பண்ணணும். வடிவு சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும்னு அவர் சொன்னது. இது நாங்கள் பிளான் பண்ணாமல் செய்யணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோழி நிற்குது, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாய் வளர்த்து இருக்குது, இந்தியாவில் மீன் உடைக்கிறேன், இந்தியாவில் கோழி, இந்தியாவில் பூனை எல்லாம் நிற்குது. எல்லாம் நிற்கும். நாங்கள் மீன்பட்ட வந்தால் நாயிலேருந்து பூனையிலேருந்து கோழி வரைக்கும் எல்லாம் வெறும் பின்னாலேயே வந்துடும். அப்போ என்ன செய்யறது? அதெல்லாம் பழைய போச்சு. அதான் பிரச்சனை. வரும் இருக்கு. சின்ன நண்டு தான் நல்ல சின்ன நல்ல நண்டு. ஒரே ஒரு நண்டுக்கு தான் சின்ன இல்லை, ஒரு நண்டுக்கு சினையே இல்லை. எல்லா நண்டுக்கும் நல்ல சின்ன சின்ன நண்டோட தான் நல்ல சின்ன. இது இறால் வந்து 1/4 கிலோ இறால். 1/4 கிலோ 1/2 கிலோ 1/2 கிலோ 1/2 கிலோ அது 1/4 கிலோ கூட கிலோ நினைக்கிறது. 1/4 கிலோ 1/4 கிலோ ஏன் 1/2 கிலோ 900 ரூபான்னு சொன்னாங்க. நான் வந்து 1/4 கிலோ இறால் கேட்டேன். கூட கிலோ கூட எனக்கு 500 ரூபாய்க்கு போட்டுருக்காரு. 1/2 கிலோவில் 500 ரூபாய்க்கு போட்டுருக்காரு. அண்டைக்கு வாங்கினா குட்டி குட்டி இறால் 1/2 கிலோ 600 ரூபா, அண்டைக்கு 1/4 கிலோ இறால் 450 ரூபா. இது 500 ரூபாய்க்கு போட்டுருக்காரு. அது வந்து அதிசய இறால். அது சின்ன சின்ன இறால். இது வந்து பெரிய இறால். இது பெரிய இறால். ஆனால் சின்ன இறால் டேஸ்ட் மாதிரி எனக்கு இந்த பெரிய இறாலையும் விட. அது சுவை தான் சின்ன இறால். ஆனால் உடைக்கிற சரியான கஷ்டம். உடைக்கிற கஷ்டம். இது நல்ல பெரிய இறால். நல்ல பெரிய இறால். இது எப்படியான இறால் உடைக்கிற ஈஸி, அது ஒன்றும் கஷ்டம். இது 2 பக்கம் உடைச்சிடலாம். ஆனால் சில பேர் தலையெல்லாம் எடுக்கிறேன். அந்த தலைக்கு நாங்கள் இந்த தும்பு தலை வேணும் கூழு கண்டபடியே எடுக்கலாம். மற்றது பொரிக்கவும் இல்லை டேஸ்ட்டாக இருக்கும். தலையை பிச்சு பொரிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சொதி வைக்கலாம். இதை விட பெரிய இறாலும் இருக்கு. இருக்கு இதே பெரிய இறால் 1/4 கிலோ உண்டாலே 5 இறால் தான் வரும். சரி நாங்களே நீ எல்லாம் முடைச்சிட்டு எல்லாம் கூழ் வாய்க்க பார்ப்போம். இதெல்லாம் கொண்டு என்ன வைப்போம். இந்த கோழிகள் நாயல் எல்லாம் நிற்குது, எல்லாம் பறந்தடிச்சிடும். சரி கொண்டு எல்லாம் வச்சுட்டு வருவோம். என்ன இப்போ நாங்கள் கூழுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வாங்க. கூழுக்கு வந்து இதுதான் மசாலா. செத்தல், உள்ளி, மிளகு எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா பவுடராக அரைக்கணும். பவுடரில் ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணும். இதை அதோட புளி ஊற வச்சிருக்கிறோம். புளியும் முக்கியம் கூழுக்கு வந்து. மற்றது மீன்,
இது கணவாயின் இறாலும். இதில் கொஞ்சம் கணவாய் எடுத்து நாங்கள் கறி ஆச்சிட்டோமே. 1/2 கிலோ கணவாயும் கொஞ்சம் எடுத்து கறி ஆச்சினா இப்போ கணவாயின் இறாலும் எடுத்து வச்சிருக்கலாம். மற்றது இது வந்து நண்டு. வேற இது ஒடியல் மா வந்து ஊற வச்சிருக்கலாம். ஒடியல் மா இது வந்து பழம் ஒடியல் மா, அதுதான் நல்லது. இது இந்த தண்ணியை நாங்க வடிச்சு ஊத்தணும். இது வந்து பூசணிக்காய், பைத்தங்காய், மெரவள்ளி கிழங்கு, மற்றது வந்து பெலாக்கொட்டை. முக்கியமான மற்றது வந்து மஞ்சள் தூள். முக்கியமா போட வேண்டியது கூழுக்கு வந்து இவ்வளவும் போட வேண்டியது. மற்ற திருக்க மீன் இருந்தால் திருக்க மீனும் போடலாம். திருக்க மீன் உங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் இதை வந்து இப்போ நல்ல டேஸ்ட்டாக வந்து அரைச்சி கொண்டு வருவோம். சரி, அதுக்குள்ள அடுப்பு உரைப்புக்கு தேவையான அளவு செத்தல் மிளகு எல்லாம் சேர்க்கலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மிளகும் செத்தலும் சேர்த்துருக்கோம். என்ன ஓகே, இது நாங்கள் அடுப்பு மேலே ஊற்றுவோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான இடத்துல வந்து இன்றைக்கு கூழ் காய்ச்ச போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேன்னு சொல்லி நல்ல சூப்பரான இடம், நல்ல இணல் இருக்குது. இதில் நாங்கள் இன்றைக்கி கூழ் காய்ச்ச போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரத்து இணலுக்குள்ள இன்றைக்கி வந்து கூழ் காய்ச்சி குடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ அடுப்பை மூட்டி நாங்கள் இப்போ கூழுக்கு இப்போ அடுப்பை வந்து மூட்டுவோம். அடுப்பு வந்து மூட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா அடுப்பு எரியுது. இப்போ நான் சட்டியை கொண்டு வந்து இப்போ வைக்கணும். கூழ் காய்ச்சறதுக்கு தாக்கி வச்சு தண்ணியெல்லாம் விட்டாச்சு. இப்போ நான் முதல் மிளகறியில போடுவோம். அவியறதுக்காண்டி முதல் மிளகறியில போடுவோம். இதுக்கு பலாக்கொட்டை முறுக்குங்கன்னு பலாக்கொட்டை, மெரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், பயிற்றுங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியில் அடுப்பு மூட்டி இன்றைக்கி நாங்கள் புதுசாக இன்றைக்கி கூழ் காய்ச்சலாம். இன்றைக்கி மரத்துக்குள்ள காய்ச்சிடும். உங்களுக்கு ஒரு ஆசை உண்டு. அப்படி இருக்குது. அடுப்பு மூட்டியாச்சு. இது அவியணும். முதல்லையா நல்லா தண்ணி கொட்டிச்சு அவியணும். இப்போ மிளகறி எல்லாம் போட்டாச்சு. இது வந்து நல்லா அவியணும். அவிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் மீன், கால், நண்டெல்லாம் போடணும். இது இப்போ அவியட்டும் நல்லா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிச்சுட்டு தண்ணி கொதிச்சு பைத்தங்காய், பூசணிக்காய், பலாக்கொட்டையெல்லாம் நல்லா அவியுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வடிவாக கிண்டோணும். அப்போ தான் நல்லது. என்ன வக்கை அடிக்கும் தான் பிறகு அடுப்பு. இதுலேயே உங்களுக்கு வக்கைன்னு சொன்னால் அப்போ மரங்கள் இல்லாத இடங்கள்ல இப்படி இருக்கும். அவ்வளோ தென்னை மரம், நடுகள், மாமரம் நிற்கிது, வாழை நிற்கிது. மரவடிக்கலாங்க நல்லா அவியணும். பூசணிக்காயெல்லாம் அவிஞ்சிடும். மரவடிக்கலாங்க தான். அதுவும் அவிஞ்சது நாங்கள் நண்டு மீன் எல்லாம் போடுவோம். அங்கே இங்கே நடந்து கால்லாம் இல்லை. என்ன செய்யற? இன்றைக்கு ஒரு நாள் தானே நடுவில் கூழ் வாச்ச போகிறோம். இல்லை தானே இன்றைக்கு ஒரு நாள் தானே ஏதோ சமாளிங்கோ. என்ன ஏறது? இப்படியான இடங்கள் எல்லாம் காய்ச்சி குடிக்க உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே மாமா வந்து புலா செய்ய போகிறார் கூழ் குடிக்கிறதுக்கு. ஓலை வட்டி கொண்டு வந்து கொஞ்சம் வெயிலுக்கு வாடணும், அதுக்காக வச்சிருக்கிறார். கூழ் குடிக்கிற வேண்டாம் 3 பேர். நாங்கள் அங்க இருந்து இதுல எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. எல்லாம் இதுலயே கொண்டு வந்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இறால், கனவை, மீன், மற்றது நண்டு. இது வந்து ஒடியல்மா. நாங்க அரைச்ச அந்த மசாலா எல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கு. இதுல வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா நல்லா அவியட்டு அவிஞ்ச அப்புறம் உப்பு போட்டுட்டு மீன் எல்லாம் போடுவோம். அப்படியான இடத்துல வந்து நிக்கிறோம்னு சொல்லி பாருங்க. அம்மா நல்ல ஒரு சூப்பரான இடம். நல்ல மாமர இணலுக்கு எல்லாம் வழியாக மூடி விட்டுட்டு இது கொதிச்சு கொண்டு இருக்குது. இங்கால கரண்டி ஒன்றரை இல்லை. நண்டு போட போறேன். ஓகே, நண்டை போடுங்க பாப்பா. வால் கணவாய்.
மீன். இது பெரிய பேர தலை. பெரிய தலை உண்டு. தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்படியே கலந்து விடுவோம். வேணா கூழ்லாம் எப்படி இருந்தாலும் கண்டால் கூழுக்கு தானே கறி என்ன தான் பயப்படுவோம். மீன் கரைஞ்சிருவங்களும் வந்து இது கூழ் தானே, பிரச்சனை இல்லை. மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் தண்ணி காணாது, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு விட்டா சரி. இன்றைக்கு வெளியால் நாங்கள் இன்றைக்கி கூழ் ஆக்குறோம். வேணா அடுப்பெல்லாம் அதிகாலையும் எரியுது காத்துக்கு. இது வந்து மசாலா கலவை. பொடியல் இந்த என்ன அரைச்சி வச்ச மசாலாவும் புளி எல்லாத்தையும் மூட்டு வந்துடுது. இப்போ எல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். அப்படியே கலந்து விடணும். வாசமா இருக்கு. நல்ல தடிப்பா வந்துட்டு கூழ் பார்த்தீங்களா, அப்படியே கண்டு ஒடியல் மாவு வந்து தடிக்க கொடுக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமா வந்து கூழ் ஒடிக்கிறதுக்கு புலாவ் செய்கிறார். புலாவில் கூழ் ஒடிச்சா தான் நல்லா இருக்கும். அப்படி செய்துட்டார் பார்த்தீங்களா புலா. புலா வந்து செய்தாச்சு பார்த்தீங்களா. தண்ணி விட்டால் கூட ஓடாது. புலா ரெடி. கூழுக்கு வந்து புலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் கூழ் குடிக்க போகிறோம். என்ன முருக்கமிலை. முருக்கமிலை கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி கொதிக்க இறக்கினா சரி. சரி இல்லாடி தடிச்சிடும். சூப்பரான கூழ் வந்து ரெடி. ஏன்னா சுவையான சூப்பரான கூழ் ரெடி. கூழ் குடிக்கிறதுக்கு வந்து புலாவெல்லாம் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புலாவும் ஒவ்வொரு வடிவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த புளியை பார்த்தீங்களா பிடிச்சி குடிக்கிற எவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஒவ்வொரு புலாவும் ஒவ்வொரு வடிவு. இதொரு வடிவு பார்த்தீங்களோ. இந்த கை பிடிச்சி குடிக்கிற இடத்த புலாவெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் கூழ் குடிக்கிறது தான் வேலை. பார்த்தீங்களோ நல்ல கூழும் வந்து ரெடி ஆகிட்டு. ஓ நண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்கண்ட. ஓ பாப்பா நண்டு 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 மீன். ஓ அந்த மாதிரி இருக்கு. நல்ல வாசம் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களோ. ஓ எப்படி இருக்கு. நல்ல சூப்பராக இருக்கும். நல்ல சுவையாக இருக்கும். சரி இப்போ கூழ் வந்து ரெடி ஆகிட்டேண்ணே. இறக்க போகிறோம். அடுப்புலேயே விட்டா அந்த ஒடியல் மாவு தடிச்சு சூப்பராக கூழ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இறக்க போகிறோம். வச்சுட்டு விட்டு குடிக்க அந்த மாதிரி தான் இருக்கு. அருமையான கூழ். இந்த கூழ் குடிக்கிறதால கூட நல்லது இருக்குது. சளிகள் இருமல்கள் என்ன இதற்கெல்லாம் குடித்தா இந்த மாதிரி எல்லா வருத்தமும் பறந்து போயிடும். இதில் இருந்து இப்போ கூழ் குடிக்க போகிறோம். இந்த நாளைக்கு கீழே இருந்து. ஓகே நான் குடிப்பேன் இப்போ நீ கூழை விட்டு. இது வந்து அம்மாவுக்குனா
கூழ் விட்டு கொடுக்க போகிறேன். ஓ பார்த்தீங்களா இப்படி புலாவில் இந்த கூழ் குடிக்க போகிறா மாமி. நாங்கள் எல்லாருமே இதில் தான் குடிக்க போகிறோம் புலாவில். ஓகே. ஓ அதற்கு நாயல் வேறு அதில் மீன் வட்டைக்கிலேருந்து கூழ் காய்ச்சி குடிக்கும் வரையும் இதெல்லாம் நிற்குது. என்னோட மாமா கூழ் விடுறார். பார்த்தவன் கோன் பண்ணி விடுவோம் வேண்டி சொன்னால் எல்லாரும் ஐயாவுக்கு நண்டு கடிக்க பல்லு கொண்டு வச்சு விட்டுருவாங்க. வேணுமோ வேணுமோ இருந்து குடிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆசையாக இருக்குமே நான் கூடுவேன் அப்படி காய்ச்சி இந்த மிளகு நல்ல இருந்து குடிக்க. தெரிஞ்சு தெரிஞ்சு பார்த்து பார்த்து பார்த்தீங்க. ஓகே இருங்க குடிப்போம். என்ன சொல்லுது கூழ் அப்படி இருக்கு கூழ். அந்த புலா சுடைக்க விட்டா இந்த அபிரகம் டேஸ்ட் தான். அதுதான் புலா வாசம் பனோலின வாசம். அதுதான் அந்த மாமி என்ன குடிக்கல பார்த்தோண்டே இருக்குது. குடிங்க குடிங்க கண்மணி அப்படியே சுட சுட குடிங்க. எல்லாம் பருத்தமெல்லாம் பறந்து போயிரு. கண்மணிக்கும் போகணும் நாட்டில் வெட்டி விட சூடு வாய்ப்பு இந்த விட்டு இங்கே எங்களை சிங்க குட்டி இருந்து அங்கே கொஞ்சம் மாறி மாறி தண்ணி குடிக்கிறான்னு தெரியுதா. என்ன சொல்லுது கூல் ரூபி? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஓகே எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.